இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மாங்காவை துருவி போட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் மாங்காவை, கிளிமூக்கு மாங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக சீவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க, ஈரம் இருந்தால் மூசிடும். ஸோ கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா மாங்காவை துருவி எடுத்துக்கோங்க. 6 மாங்காவையும் நான் துருவி எடுத்து ஒரு சட்டியில் சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பாக ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, மிளகாய் தூள், அதை சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கை கொஞ்சம் கூட படக்கூடாது, கை பட்டால் மாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸோ ஃபுல்லாகவே கரண்டியில், நல்லா காஞ்ச கரண்டியில் சேர்த்துக்கோங்க. இதை கரண்டி வச்சிட்ட பிறகு ஒரு பேன் வச்சு அதில் 1.5 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கடுகு கூட இருக்கலாம், வெந்தயம் மட்டும் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கடுகு கொஞ்சம் கூடுதலாகவும் வெந்தயம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் 2 கப்புக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பவுட்ரு, அதை எடுத்து துருவி காரம் போட்டு வச்சுருக்கிற மாங்காயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா எப்படி ரெடியாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அந்த மாங்காய் இருக்குது இல்லைங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாங்காவை போட்ட உடனே நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். அப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே நீங்கள் சட்டியில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க, காரம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து திருப்பி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு துணி, நல்ல காட்டன் துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு விட்டுருங்க. 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா மிதங்கி சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிட்டுக்கோங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.